Hi friends, welcome to Princess Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணாம எப்படி கப்சா செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 10-15 ஏலக்காய் எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா அதுக்கு ஈக்குவலாவே கிராம்பு, அதுக்கு அப்புறம் பட்டை ஒரு 2 துண்டு பெருசாவே எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே அரைக்க போறோம் மிக்ஸில. அரைச்சு அந்த பவுடரை வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். அது எப்ப நீங்க கப்சா செஞ்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ நிறையவே நம்ம செஞ்சிடலாம். இப்போ பாருங்க, இதை நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை நான் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்க்க போறோம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, கப்சா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல எண்ணெய் இல்லாட்டி நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுடலாம். ரொம்ப போட அவசியம் இல்லை, கொஞ்சமாவே போட்டுக்கோங்க. ஏற்கனவே பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டதுனால. அது கூடவே கொஞ்சமா ஒரு 2-3 மிளகு சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி, பூண்டு ரெண்டுத்தையுமே சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் கப்சா அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன சின்னதாக தான் எடுத்திருக்கேன், பட் பெருசாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு அந்த மசாலாவை போட்டுடலாம். நம்ம இதில் தக்காளி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, பட் சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இது ஆப்ஷனல் தான். தக்காளியை வந்து ஒரு சின்ன தக்காளியை அரைச்சி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து நம்ம அதிலேயே கூட சேர்த்து வச்சுக்கலாம், பட் வந்து எனக்கு வந்து கலர் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இதில் தனியாக சேர்க்குறேன். இப்போ நம்ம இதில் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் வெறும் 1 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா சூப்பராக சிக்கன் வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைஸ்க்கு தேவையான வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் சிக்கனெல்லாம் தனியாக எடுத்துடுறேன். தண்ணி ஊற்றிட்டு நம்ம சிக்கனை எடுத்தோம் அப்படின்னாக்கா மசாலா இல்லாமல் இந்த வெங்காயம்லாம் வராமல் வெறும் சிக்கன் மட்டும் வரும். அதுக்காக தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா சிக்கன் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இப்போ சிக்கனெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். எப்போவுமே வந்து இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் ரைஸ் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு, ஸோ வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ அது ஒரு சைடில் வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்த சிக்கன் எல்லாத்தையுமே டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கப்சாக்குள்ள ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கனுமே நான் வந்து தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம மந்திக்கு பண்ணுற மாதிரி அந்த ஸ்மோக் கூட இதில் பண்ணலாம். இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சமாக பாதாம் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஃப்ரை பண்ணியும் போடலாம், ஃப்ரை பண்ணாமலும் போடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான கப்சா ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லாமலே எப்படி ரெடி பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அந்த ஸ்மோக் மட்டும் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மந்தியோட ரெசிபி சொல்கிறேன். ஸோ அதில் பார்த்துட்டு அதை மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். நான் வந்து ஸ்மோக் யூஸ் பண்ணல. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.